வேதத்தில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடக்க இருக்கும் ஒரு உண்மை சம்பவத்தின் கருத்துக்கு இது ஒரு கற்பனை வடிவம். கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாயிருக்கும் பரிசுத்தவான்கள் திடீரென்று கண்ணிமை பொழுதில் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேலும் அருள்நாதர் இயேசு பெருமான் திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 37 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். மேலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் பூமியிலே நிகழப்போவது நிச்சயம். அதை ஒருவேளை தொலைக்காட்சியில் இப்படி ஒளிபரப்புவார்களோ? இது கற்பனை. படிவம் நிஜம், வடிவம் கற்பனை. டிவி தமிழ்நாடு நிலையத்தில் செய்தி வாசிப்பவர்கள் ரேவதி தெரேசா. டிவி தமிழ்நாடு வழங்கும் சிறப்பு செய்தி. நான் ரேவதி, என்னுடன் தெரேசா. வணக்கம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். உலகமெங்கும் ஒரே பரபரப்பு. திடீர் ஆட்கள் மறைந்த மாயம். பொதுமக்கள் பீதி. வரலாறு காணாத நிகழ்வு. விரிவான செய்திகள். உலகமெங்கும் ஒரே பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. திடீரென ஆட்களை காணவில்லை என்று பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். இது வரலாறு காணாத சம்பவமாக அறியப்படுகிறது. உலகமே ஸ்தம்பித்த நிலையில் காட்சி அளிக்கிறது. காவல்துறையினரும் இராணுவத்துறையினரும் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் அதிகாரிகளும் இச்சம்பவத்தை குறித்து குழப்பம் அடைந்த நிலையில் உள்ளனர். சற்று முன் கிடைத்த தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் உணவருந்திக் கொண்டிருந்த புதுமண தம்பதிகள் மாயமாக மறைந்தனர். நட்சத்திர ஹோட்டலில் உள்ள அனைவருமே பரபரப்புக்குள்ளாயினர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர்.
கடற்கரை பகுதியில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் ஆங்கில துறையில் பணிபுரிந்த துறை தலைவரை காணவில்லை என்று கல்லூரி மாணவிகள் பதற்றம் அடைந்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரே கல்லூரியை சேர்ந்த 5 பேர் மர்மமான முறையில் காணவில்லை. எனக்கு அருகில் இருந்தவரை காணவில்லை என்று பொதுமக்கள் பதற்றத்துடன் காவல் அதிகாரியிடம் கூறினர். ரயில் நிலையமே ஸ்தம்பித்து காணப்பட்டது. எண்ணூர் பகுதியில் மோட்டார் வாகன தொழிற்சாலையில் இயந்திரங்கள் ஓட்டிக்கொண்டிருந்த நிலையில் வேலையாட்கள் ஒரு சிலரை காணவில்லை என்று உடன் வேலையாட்கள் பீதியடைந்தனர். மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானியை காணவில்லை என்று சக விமானி புகார் அளித்தார். அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த பயணிகள் உயிர் தப்பினர். உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் ஆட்களை காணவில்லை என்று செய்திகள் வந்த வண்ணமாய் உள்ளன. 1000க்கும் அதிகமான பேர் மர்மமான முறையில் மாயம். உலகெங்கும் பொதுமக்களும் உயர் அதிகாரிகளும் பீதிக்குள்ளாயினர். இது குறித்து நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு அறிக்கையினை அளித்துள்ளார். அன்புமிகு தமிழக விருப்பங்களே, நாட்டிலே வதந்தி ஒன்று வளம் பெறுகிறதை கேள்விப்பட்டு யாரும் அச்சமடைய வேண்டியதில்லை என நிச்சயமாக கருதுகிறேன். இப்படிப்பட்ட வதந்திகள் இதற்கு முன்னும் வந்துள்ளன. 1948 1984 இப்படிப்பட்ட செய்திகள் வெளிவந்து அது பொய் என மெய்யாகவே எனது அரசு நிரூபித்தது. இன்றைய சூழலில் உண்மை நிலை அறிய எல்லா அரசு இயந்திரங்களும் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. அமைதி காப்போம், அமைதி காப்போம், அமைதி காப்போம் என்று சொல்லி பகுத்தறிவு வெல்லட்டும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமாக தமிழ்நாடு தொலைக்காட்சியுடன் நம் கருத்துக்களை பரிமாற தமிழக காவல்துறை டிஜிபி திரு பிலிப் அவர்கள் நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்கள் நிலையத்திற்கு வந்ததற்காக மிக்க நன்றி. நன்றி சார். ஆங்காங்கே திடீரென மக்கள் மாயமாக மறைந்து போனதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இதை குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிகழ்வு எங்களுடைய காவல்துறைக்கு ஒரு புதிய அனுபவமாகவே உள்ளது. சார், இந்த சம்பவத்திற்காக என்ன முயற்சி எடுத்துக்கொண்டு வரீங்க? எங்கள் காவல்துறைக்கு புகார்கள் வந்து கொண்டு இருக்கு. காவல்துறையில் உள்ளவர்கள் ஆங்காங்கே அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதோடு உண்மை நிலவரம் இன்னும் அறியப்படவில்லை. நாங்களும் எங்களால் முடிந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். சார், நீங்க எடுக்கிற முயற்சிகளை குறித்து விவரமா சொல்ல முடியுமா? இது ஆரம்ப கட்டமாக இருக்கிறபடியால இதை குறித்து விவரமாக ஒன்றும் சொல்ல முடியாது. சார், நீங்க பொதுமக்களுக்கு இது சம்பந்தமா என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை குறித்த பொதுமக்கள் எவரும் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் என்று காவல்துறை மூலமாக சொல்கிறேன். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் நிலையத்திற்கு வந்ததற்காக மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றிமா. கோயம்பேடு சந்தையில் கீரை வாங்க சென்ற ஒருவர் மாயமான முறையில் மறைந்ததை பற்றி எமது செய்தியாளர் அருண் வழங்கும் நேரடி தகவல். வணக்கம் அருண். வணக்கம் அருண். வணக்கம் ரேவதி. வணக்கம் தெரேசா. அருண், கோயம்பேடு சந்தையில் கீரை வாங்க வந்த ஒருவர் காணாமல் போனதாக தகவல் வந்துள்ளது. அங்கே இப்போ நிலவரம் எப்படி உள்ளது? உண்மைதான் ரேவதி. கோயம்பேட்டில் இது பரவலாக ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அருண், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயம்பேட்டில் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் கீரைக்கடையில் நிற்கிறேன். பாலாஜி அவர்கள் என்னோட கூட இருக்கிறாங்க. மிஸ்டர் பாலாஜி, நீங்க தான் இந்த கீரைக்கடைக்கு ஓனரா? ஆமாங்க சார். காலையில் நடந்த சம்பவம் என்ன? சார், நான் இங்கே 10 வருஷமாக கீரை வாங்க பண்ணியிருக்கேன். காலைல 10 மணி அளவில் வழக்கமாக வர கஸ்டமர் வந்தாங்க. கீரை கேட்டார். கீரை எடுத்து திரும்பி பார்த்து ஆளை காணும். நானே அசந்து போயிட்டேன் சார். அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார்.